மகாபாரதம் புண்ணிய பாரதத்தின் பெருமைதனை உலகிற்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும் இந்து தர்ம இதிகாச காவியம். மகாபாரத தொடரில் இன்று கேசவன் கேட்ட யாசகம். வழங்குபவர் நாவுக்கரசி மகாபாரத செல்வி திருமதி இளம்பெறை மணிமாறன் எம்பிஏ அவர்கள். குருட்சேத்திர யுத்த களத்தில் துரோணரை அழிக்க பொய்யறியா தர்மபுத்திரனை பொய்மொழி கூற வைத்த அதே பகவான் கிருஷ்ணன் கொடைத்திறன் கொண்ட கர்ணனிடம் சாதாரண அந்தணனைப் போல் வேடமிட்டு யாசகம் கேட்கிறான். அதுவே கேசவன் கேட்ட யாசகம். சோகம் எனும் நாதம் நம் செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகளின் காட்சிகள். கலைநயம் மிக்க தன் சொல்லாற்றலால் கேட்போரின் உள்ளம் உருக வைக்கிறார் மகாபாரத செல்வி திருமதி இளம்பெறை மணிமாறன் எம்பிஏ அவர்கள். விஸ்வரூப காட்சி தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை மனம் குளிர காண்போம் வாரீர் என உங்களை இருக்கரம் கூப்பி அழைக்கின்றோம். இவ்வரிய ஒளிநாடாவினை அன்பர்களுக்காக வழங்குபவர் மதுரை மாவட்ட ஜனகல்யாண் தலைவர், மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெட்டல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள். பாரத கதையில எழுதினாங்க. அதோட அஸ்வத்தாமா என்னும் மத்த வாரணத்துக்கையோ மாருதி சிங்கமானான் அப்படின்னு தர்மர் சொன்னாரே. சொன்ன மாத்திரத்துல அது வரைக்கும் பூமியிலிருந்து 5 அங்குலம் மேலே பாவிக்கொண்டிருந்த தர்மனுடைய தேர், தர்மிஷ்டன் என்பதற்கு அடையாளமாக தரையை தொடாமல் மேலே பாவிக்கொண்டிருந்த தர்மனுடைய தேர், பூமி மன்னர்கள் எல்லாம் ஒருபுறம் நீ தனிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய விதமாக அவன் சத்தியவந்தன் என்று நிரூபிப்பதற்காக 5 அங்குலம் மேல பாவிக்கிட்டு இருந்த தேரு அஸ்வத்தாமா மாண்டான்னு சொன்ன டொபக்குன்னு தரைக்கு வந்துச்சு. தர்மர் பார்த்தார், ஆகா இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கலையே, என் தேர் பூமியை தொட்டு விட்டது. தர்மபுத்திரன் இந்த வார்த்தையை சொன்னதனால் துரோணர் கொல்லப்பட்டார் என்று அஸ்வத்தாமா கோபித்துக் கொண்டு அவன் கடுமையாக பாண்டவர்களை திட்டி தீர்த்து அவர்களை அழிப்பேன் என்று சொல்ல வந்தான். பாரத கதையில பெரிய உத்தமமான குணபாவம் உடைய தர்மபுத்திரர். அவர் இது மாதிரியான ஒரு பொய்ய சொல்லலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்காது. தர்மரே கேட்டார் பின்னால கிருஷ்ணர்ட்ட, கண்ணா சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டே கஷ்டத்தை போக்கிட்டே, ஆனாலும் மனசுல நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? மனசுல நிம்மதி இல்லை, மனசுல மகிழ்ச்சி இல்லை. நாளைக்கு பூமி என்ன சொல்லும்? தர்மன் பொய் சொன்னா, ஒரு குருவை கொள்றதுக்காக தர்மன் பொய் சொன்னான்னு உலகம் சொல்லாதா? அந்த ஒரு பழி எனக்கு நீ ஏற்படுத்தாம இருந்திருக்கலாமே. கிருஷ்ணா இப்படி ஒரு பழியை எனக்கு உண்டாக்கிட்டே, பகவானே என் மனசுல நிம்மதி இல்லையே, இப்படி ஒரு பழியை நான் சுமக்க வேண்டியதா போச்சேன்னு தர்மன் அழுதான். அப்போ பகவான் சொன்னார், என்ன சொன்னார்? தர்மபுத்திரா, பொய் சொல்ல சொல்லி நான் சொன்னேன், நீ மாட்டேன்னு சொன்ன. போர்க்கடவுள் சொல்லலான்னு சொன்ன, முடியாதுன்னு சொன்ன. நீ சும்மா சொல்லு, பழியும் பாவத்தை நான் ஏத்துக்கிறேன், அப்பவும் மாட்டேன்னு சொன்னேன். பொய் சொல்றதுக்கு சாஸ்திர அனுமதி எல்லாம் இருக்குன்னு சொன்னேன், அப்பவும் முடியாதுன்னு சொன்னேன். முடியாது 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 முடியாதுன்னு 90 தடவை சொல்லிட்டேன். கடைசியில நான் சொன்னேன், அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சுன்னு சொல்லுன்னு. நீ என்ன சொல்லணும்? முடியாது. துரோணர் புள்ள பேரும் அஸ்வத்தாமா, மாளவ தேசத்து யானை பேரும் அஸ்வத்தாமா. நான் அஸ்வத்தாமா யானை செத்து போச்சுன்னு நான் சொல்ல, அது துரோணர் காதுல அவர் புள்ள விழுந்தா அந்த ஆபத்து அவருக்கு உயிர் போக்குற நிலைமைக்கு கொண்டாந்துருமே. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அந்த பேரை சொல்றதே தவறு, அதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்கணும். அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சுன்னு நான் சொல்றேன், சரி அப்படி சொல்றேங்கிற. அப்போ உன் நினைப்பு என்ன? அஸ்வத்தாமாங்கிற யானைன்னு நீ சொல்லணும், யானை வர இடத்துல சங்கு அடிக்கணும், துரோணர் காதுல அது அஸ்வத்தாமான்னு விழணும், உடனே அவர் அஸ்திரத்தை கீழே விடணும், திருஷ்டத்துவம் அவர் தலையை எடுக்கணும், ஊரார் சொல்லணும் தருமன் யானன் தான் சொன்னான், அந்த மாய கிருஷ்ணன் சங்க ஊதி அஸ்வத்தாமான் ஆக்கிவிட்டான், இதெல்லாம் கிருஷ்ண வேலைதான், தர்மர் போய் சொல்லல அப்படின்னு உலகம் சொல்லணும். ஆனா துரோணரும் சாகணும், சண்டையும் முடியணும், சாம்ராஜ்யமும் கிடைக்கணும், தர்மன் போய் சொல்லலன்னு உலகமும் சொல்லணும், அவ்வளவுதானே அப்படின்னார். தர்மன் குனிஞ்சதால இந்த மாதிரி எப்படி இருந்தான். பகவான் கேட்டார், சுத்தி வளைச்சு ஏன் பேசுவானே? நேரடியா உங்ககிட்ட கேட்கிறேன், நீ அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சுன்னு சொன்னா அது அஸ்வத்தாமா மாண்டு போனான் அப்படின்னு நான் ஆக்கிடுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?
நேரா கேட்டார், டைரக்ட் கொஸ்டின். தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியான்னார். நாம இருந்தா தெரியாம சொன்னோன்னு அப்பவும் சொல்லுவோம். தர்மன் தர்மிஷ்டன்லயே அவன் சொன்னான், தெரிஞ்சுதான் சொன்னேன்ட்டான். தெரிந்துதான் சொன்னேன். பகவான் சொன்னார், தர்மபுத்திரா, சாம்ராஜ்யம் கிடைப்பதாக இருந்தால் தருமனும் ஒரு பொய் சொல்ல தயங்க மாட்டான் என்பதை நிரூபித்து விட்டாய் என்றார். துரோணாச்சாரியாரின் புதல்வனான அஸ்வத்தாமன் தன் தந்தை மாண்டு போனான் என்பதனால் தன் வீரத்தை எல்லாம் மறந்து தாழாத துக்கத்தின் வாய்ப்பட்டு கண்ணீரை சிந்தினான். எதற்கும் அழாதவன் கலங்காதவன் என்று வர்ணிக்கப்படுகிற துரியோதனனும் துரோணாச்சாரியாரின் மறைவை நினைத்து கண்ணீர் உகுத்தான். இனிமேல் இந்த போர்க்களத்தில் சண்டையை தொடரவும் வேண்டுமா என்கிற ஒரு எண்ணம் கூட துரியோதனுடைய மனதில் உண்டாயிற்று. சகுனியை போன்றவர்கள் எல்லாம் அங்கலாய்த்து போனார்கள். ஏனென்றால் துரோணாச்சாரியாருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அஸ்வத்தாமன் சொன்னான், என் தகப்பன் மாண்டு போய்விட்டானே, 400 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்த என் தகப்பன், தனுர்வேத சக்கரவர்த்தி என்ற அகிலமெல்லாம் பாராட்டுகிற நிலைமையில் இருந்த என் தந்தை இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மாண்டு போனானே என்று அழவேண்டிய அஸ்வத்தாமன் தகப்பன் மாண்டு போனதை பார்த்த மாத்திரத்தில் கதறி துடித்தான். அப்பா, இந்த உலகை நீத்து நீ வேறுலகம் புகுவதற்கு, நீ மரணம் எய்துவதற்கு தருமன் சொன்ன ஒரு பொய் காரணமாயிற்றே என்று கதறினான். கற்கரித்து பல் முறித்து அந்த கண்ணன் களர முரசுயர்த்தோன் பொய்யுரைத்தான். முடிவில் அந்த குரு துரோகி திருஷ்டத்துவன் கொன்றான். உன் உயிர் போவதற்கு வாய்மையே தனக்கு அணிகலன் என்று கருதி கொண்டிருந்த ஒரு தர்மபுத்திரன் பொய் சொல்லும்படியாக ஆகி போயிற்றே, இதைவிட கொடுமை என்ன வேண்டும் என்றான் அஸ்வத்தாமன். என் தந்தையை கொன்றவனை நான் விடுவதில்லை என்று சங்கல்பம் பண்ணுகிறான். இதை பார்த்த மாத்திரத்தில் அருகில் இருந்த வீரர்கள் எல்லாம் அவனை ஆற்றி தேற்றி சொன்னார்கள், போர்க்களத்தில் மரணம் என்பது என்றாவது ஒரு நாள் நிகழ்ந்துதான் தீரும். அஸ்வத்தாமா, இதற்காக அளவுக்கு மேல் நீ அங்கலாய்த்தால் உன் வீரம் பழுதுபடும் என்கிறார்கள். அதற்கு அஸ்வத்தாமன் சொன்னான், முறைப்படி ஒரு வீரனை போர்க்களத்தில் எப்படி கொல்ல வேண்டுமோ அப்படி கொண்டிருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எந்த பீமனுக்கு என் தந்தை வில்வித்தை சொல்லிக் கொடுத்தாரோ அந்த பீமன் தகுதியில்லாத வார்த்தைகளால் என் தகப்பனை திட்டினான். திருஷ்டத்துவன் தலைமுடியை பிடித்துக் கொண்டு வந்து சிரத்தை அறுத்து கௌரவாதியர்கள் முன்னால் வைத்து அவமானம் பண்ணினான். இத்தனை பெரிய அவமானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற போது குருபுத்திரனாகிய நான் இந்த பாண்டவர்களை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்றார். பாண்டவர்கள் எல்லாம் என்ன நடக்கப் போகிறதோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். பீமன் கைகொட்டி சிரித்து ஆரவாரித்தான், துரோணாச்சாரியரின் கதை முடிந்து போயிற்று என்று. ஆனால் 15வது நாள் துரோணர் மாண்டு போன பிறகு அந்த பாசறையிலே அர்ஜுனன் தர்மபுத்திரரை பார்த்து கேட்கிறான், என்னதான் இருந்தாலும் பொறுமையின் அணிகலன் நீ என்று உலகமே உன்னை புகழ்வதாக இருந்தாலும் நீ பேசிய பொய்யை மட்டும் இந்த உலகம் மறக்காது என்றான் அர்ஜுனன். இந்த ஐவரிலும் ஆச்சாரிய பெருமகனாரிடத்திலே அர்ஜுனனுக்கு அளவு கடந்த ஈடுபாடு. அவன் சொன்னான், என்னதான் இருந்தாலும் துரோணாச்சாரியாரை இப்படி வீழ்த்தியது எனக்கும் கூட சரி என்று படவில்லை என்றார். தர்மபுத்திரர் சொன்னார், அர்ஜுனா, 12 ஆண்டு காலமாக வனத்தில் வாசம் பண்ணினோம். நாம் துரோணாச்சாரியாரை எடுத்தறிந்து பேசி அவரது கட்டளையை மீறி அவருக்கு விரோதமாக நடந்தவர்கள் அல்லர். ஓராண்டு கால அஞ்ஞான வாசத்தில் எல்லையில்லா துன்பங்களை அனுபவித்த பிறகு சமாதானம் செய்யலாம் என்று பகவானை தூது அனுப்பினோம். அர்ஜுனா, இந்த பெரியவர்கள் எல்லாம் கௌரவாதியர்களோடு இருந்தும் சண்டை வேண்டாம், சமாதானம் பண்ணலாம் என்று யாரும் சிந்திக்கவே இல்லை.
போரை தவிர்ப்பதற்கான எல்லா உபாயங்களையும் மேற்கொண்டு தோல்வி கண்ட பிறகுதானே போர்க்களத்தில் சந்தித்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர்களின் படைத்தளபதியாக இருக்கிறவர் நம் ஆச்சாரிய பெருமகனாராக ஆகி போய்விட்டார் என்பதனால் அவரை கொல்லாமல் விட்டால் நாம் போர்க்களத்தில் வெல்ல முடியுமா? அர்ஜுனா, நீ பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார் தர்மபுத்திரர். அதை கேட்ட தர்மன் சொன்னான், என்னதான் இருந்தாலும் துரோணாச்சாரியாரின் மறைவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றார். ஆச்சாரிய பெருமகனார் இப்படி வீழ்த்தப்படுவார் என்று நான் கனவும் காணவில்லை என்றார். உடனே உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய வாக்குவாதம் எழுந்தது. பீமன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான், அப்படியானால் நீ பேசாமல் வனவாசம் போ என்றான். இப்படி ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பகவான் சொன்னார், ஒட்டுமொத்தமாக 10 சக்திகளை ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிற போது தர்மத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்களே திக்குக்கு ஒருவராக சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்றார். துரோணாச்சாரியார் இந்த நாள் யுத்தத்தில் மாண்டு போக வேண்டும் என்பதும் அவர் இப்படித்தான் உயிர் துறக்க வேண்டும் என்பதும் துரோணாச்சாரியாருக்கென்று எழுதப்பட்ட விதி. அதிலிருந்து எதையும் மாற்றிவிட முடியாது. ஆகவே மனதை தேர்ச்சிக் கொள்ளுங்கள் என்று பாண்டவர்களை பார்த்து பகவான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அஸ்வத்தாமா முடிவு செய்தான், ஒரு பொய்யை சொல்லி என் தந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்த தருமனையும் அவனது சோதரர்களையும் பழிவாங்காமல் விடமாட்டேன். பகவானை எவ்வளவு நிந்திக்க முடியுமோ அவ்வளவு திட்டி தீர்த்தான். இவை அத்தனையும் கிருஷ்ணனால் தான் நடைபெறுகிறது என்று. கண்ணன் இல்லை என்றால் ஜெயத்ரதனை எப்படி வதைத்திருப்பார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லை என்றால் தர்மன் எப்படி பொய் சொல்லி இருப்பான்? யார் சொன்னாலும் கேட்டு சொல்லுகிறவன் அல்ல அவன். பின்னால் இருந்து சூத்திரதாரியாகிய பகவான் கிருஷ்ணன் இயக்கினான், தர்மன் பொய் சொன்னான். பகவானை என்னென்ன சொல்லி திட்ட முடியுமோ அத்தனையும் கோபத்தினால சொல்லி திட்டினான். துரியோதனன் முடையெடுத்த நவநீதம் தொட்டுண்டும் கட்டுண்டும் முன்னாள் நாக குடை எடுத்து மழை தடுத்த வஞ்சனைக்கோர் கொள்கலமாம் கொடிய பாவி என்றான். அவன் கண்களை மறைக்கிறது துரியோதனன் திட்டான். இத்தனைக்கும் காரணம் கிருஷ்ணன் தான் திட்டினான். அவன் திட்டிக் கொண்டிருந்தான். அஸ்வத்தாமா போய் பாண்டவர்கள் மேல என்ன அஸ்திரத்தை ஏவுவதுன்னு முடிவு பண்ணான். ஏன்னா போய் நாராயண அஸ்திரத்தை சொல்ல வேண்டிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி பாண்டவர்களை அழிப்பதற்காக அஸ்வத்தாமா நாராயண அஸ்திரத்தை கையில் எடுத்தான். அந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தால் கண்டிப்பாக பாண்டவர்கள் அழிந்து போவார்கள். அந்த அஸ்திரத்தை வேண்டிய மந்திரத்தை சொல்லி அந்த அஸ்திரத்தை எடுத்து அஸ்வத்தாமா பாண்டவர்களை அழிப்பேன் அப்படின்னு புறப்படும் போது அர்ஜுனனை பார்த்து அருகில் இருந்த பீமன் சொன்னான், உன் கையில் காண்டீபம் இருக்கிறது, தகுதி மிகுதியும் வாய்ந்த காண்டீபம் என்கிற தெய்வாம்சம் பொருந்திய வில் உன்னிடத்தில் இருக்கிறது. நாராயணாஸ்திரம் என்ன நாராயணாஸ்திரம், இடைவிடாமல் அம்புகளை தொடுத்து அஸ்வத்தாமாவை அந்த அஸ்திரத்தை ஏவ விடாமல் தடை செய். அர்ஜுனன் கேட்டா, போர்க்களத்தில் எதிராளியா இருக்கிற ஒரு பகைவனை கொல்லுகிறவனை வீரன் உலகம் பாராட்டும். அப்பேற்பட்ட ஒரு வீரன் புலன்களை எல்லாம் அடக்கி தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதுவை கொன்றுவிட்டு நான் வீரன் என்று சொன்னால் உலகம் ஒத்துக்கொள்ளுமா? தான் மேல சீறி பாய வரக்கூடிய ஒரு புலியை ஒருத்தன் கொண்டுட்டான்னா அது பெருமைன்னு சொல்லும். நாளெல்லாம் மக்களுக்கு பால் கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு பசுவை ஒருத்தன் கொண்டுட்டு நான் பெரிய வீரத்தை செஞ்சுட்டேன்னா யாராவது ஒத்துக்கொள்வார்களா? ஆயுத அஸ்திரங்களை போர்க்களத்தில் எதிர்த்து வீழ்த்துவது ஒரு வீரனுக்கு கடமைதான். ஆனால் என் கையில் இருக்கிற தெய்வாம்சம் பொருந்திய காண்டீபத்தை வச்சு நாராயணாம்சமாக இருக்கக்கூடிய அந்த நாராயண அஸ்திரத்தை நான் அழிப்பது என்று சொன்னால் எனக்கு மாறாத பழி வரும். காண்டீபத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு அந்தனரை நான் அழிக்க முடியுமா? ஒரு பசுவை அழிக்க முடியுமா? ஐம்புலனை அடக்கிய ஒரு ஞானியை அழிக்க முடியுமா? அது போலத்தான் நாராயண அஸ்திரத்தை என்னால் எதுவும் செய்ய முடியாது. பீமன் கேட்டான், அப்படியானால் அஸ்வத்தாமாக நாராயண அஸ்திரத்திற்கு நாம் சாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயா? அர்ஜுனா, நீ தர்மரிடத்தில் பேசியதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். துரோணாச்சாரியார் வதம் செய்யப்பட்டதிலிருந்து உன் மனநிலையே சரியில்லை என்றான் பீமன். பகவான் சொன்னார், பீமா, மீண்டும் இந்த வாக்குவாதத்திற்கு வழிவகுக்காதே. நாராயண அஸ்திரத்தை நினைத்தது போல் அஸ்வத்தாமா ஏவட்டும், என்னால் முடிந்ததை செய்து உங்களை காப்பேன் என்றார் பகவான். நாராயண அஸ்திரத்தை அஸ்வத்தாமா தொழுது பாண்டவர்களை ஒன்றும் இல்லாமல் அழித்து துவம்சம் பண்ணிவிட்டு வா, முதலில் தர்மனை நோக்கி செல் என்று விட்டார்.
இந்த அஸ்திரம் தர்மபுத்திரரை தேடி வருகிறது. அதை பார்த்தவுடன் தர்மர் கலங்கி போனார். நாராயணாஸ்திரம் அழித்து விடுமே என்று கலங்கி போய் நிற்கிறார். அந்த அஸ்திரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் புறப்பட்டு சுழன்று 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 பகைவர்களை தேடி வருகிறது. அந்த அஸ்திரத்தை ஏறிய மாத்திரத்தில் ஆகாச மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான சர்ப்ப வடிவத்தில் ஒளி பின்னல்கள் அஸ்திரங்களாக புறப்பட்டு பாண்டவர்களை தேடி வருகிறது. கிருஷ்ணா, என்னை அல்லவா நாராயணாஸ்திரத்தை வைத்து குறிவைக்கிறான் என்று தர்மன் கேட்டான். பகவான் சொன்னார், ஏன் கவலைப்படுகிறாய்? நாராயண அஸ்திரத்தை எந்த பதில் அஸ்திரம் தொடுத்தும் திருப்பி அனுப்பிவிட முடியாது. ஆனால் அந்த அஸ்திரம் எவன் ஒருவன் நாராயண மந்திரத்தை ஜெபம் செய்கிறானோ அவனை தாக்காது. ஏன் கவலைப்படுகிறாய்? அந்த அஸ்திரம் உன்னை தேடி வரும்போது தேரை விட்டு விட்டு தரையில் நின்று கொள். நாராயணா 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 என்று சொல். தரையில் நிற்கிறவனையும் தன்னை பார்க்கிற போது கையெடுத்து தொழுது நாராயண மந்திரத்தை சொல்றவனே அந்த அஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது, திரும்பி போகும். ஏன் கவலைப்படுகிறாய்? இப்போ அஸ்வத்தாமா நாராயண அஸ்திரத்தை தர்மன் மேல் ஏவினான். தர்மபுத்திரன் தேரை விட்டு கீழே குதிச்சான். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்றான். அந்த அஸ்திரமானது நாராயண மந்திரத்தை சொல்லக்கூடியவனை ஒண்ணும் பண்ணாது, திரும்பி புறப்பட்டு விட்டு. நம் ஆழ்வாராதிகள் பாடினார்கள், குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயரம் எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் நாய் பெற்றதாயினும் ஆயின செய்யும் என்றார்கள். அந்த நலந்தரும் சொல்தான் எட்டெழுத்து மந்திரமாகிய நமோ நாராயணா என்கிற நாமம். அந்த நாமாவை சொன்னா ஓம் நமோ நாராயணா என்றான். அந்த நாமாவை கேட்ட உடனே நாராயணஸ்திரம் திரும்பி போட்டு போன அஸ்திரம் பழையபடி அர்ஜுனனை தேடி வருகிறது. பகவான் சொன்னார், வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை, தேரை விட்டு கீழே குதித்து விட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல். அர்ஜுனன் சொன்னான், அஸ்திரம் திரும்பியது. நகுலன் சொன்னான், அஸ்திரம் திரும்பி சென்றது. சகாதேவன் தேரை விட்டு கீழே குதிச்சு ஓம் நமோ நாராயணா திரும்பி போச்சு. நிலத்தை கைகளால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி, இல்லையானால் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு நமோ நாராயணா என்றால் அந்த அஸ்திரம் போய்விடும், ஒன்றும் செய்யாது என்று பகவான் சொல்ல, இந்த உபாயத்தை கையாண்டு 4 பேரும் தப்பிச்சுட்டாங்க. இப்ப அஸ்வத்தாமா பார்த்தா பீமனை நோக்கி ஏவுகிறான் அந்த அஸ்திரத்தை. பகவான் சொன்னார், பீமா, எல்லாரும் செஞ்ச மாதிரி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல, அந்த அஸ்திரம் உன்னை ஒன்னும் பண்ணாது, நீ தப்பித்துக் கொள்ளலாம். பீமன் சொன்னா, ஒரு பகைவன் என் மேல ஒரு அஸ்திரத்தை ஏவுவா, நான் தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணி நமோ நாராயணன் சொன்னா, இதோட என் உயிரை அவன் எடுத்தாலும் பரவாயில்லை, என் வீரத்துக்கு இழுக்கு. அவன் என்னை நோக்கி செல்லுகிற அஸ்திரத்தை நான் கையெடுத்து கும்பிட்டு நாராயணன் சொல்லுவேனா? இது என்ன கொடுமை? தேரை விட்டு கீழே இறங்கி பூமியை தொட்டு வணங்கணும்னு சொல்லுவது, கண்ணாணி காட்டுவது சரியான வழியா? நாளைக்கு அஸ்வத்தாமாவுடைய அஸ்திரத்துக்கு பீமன் பயந்துட்டான்னு உலகம் சொல்றதுக்கா என்னை பேடி என்று சொல்லவா? நான் என்ன அச்சமுடையவனா? நான் ஒன்றும் அஸ்திரத்தை வணங்க மாட்டேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்றான். பகவான் சொன்னார், பீமா, இது போட்டி போடுகிற நேரம் அல்ல. அந்த அஸ்திரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உடனடியாக நாராயண மந்திரத்தை சொல்லி தப்பித்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த அஸ்திரம் வந்து ஆயிரக்கணக்கான உருளைகளைப் போல சக்கரங்களை உருட்டி கொண்டு பின்னல் வடிவமாக நாக வடிவத்தில் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் அந்த நாராயண அஸ்திரத்தில் இருந்து புறப்பட்ட அம்புகள் வந்து அந்த பீமன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தை சுற்றி சூழ இந்த அஸ்திரங்கள் வளைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த போர்க்கள பூமியை பார்த்தால் பீமன் நிக்கிற இடத்தை சுற்றி ஒரே இருள்மயமாக இருக்கு. எப்ப பீமன் தாக்கப்படுவான்னு தெரியாது. ஆனால் இந்த நாராயண மந்திரத்தை ஜபிக்கிறவனே அந்த அஸ்திரம் ஒன்னும் பண்ணாதுங்கிறதுனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தைரியமாக அந்த சுற்றிச்சூழ இருந்த ஆயுத அஸ்திரங்களையும் புகை மண்டலத்தையும் விலக்கி கொண்டு நேரா உள்ள சென்றார்கள். உள்ள போகும்போது, பீமா, கடைசியாக சொல்லுகிறேன், தேரிலிருந்து கீழே இறங்கி உன்னை தாக்கிறதுக்காக அஸ்திரம் தயாராயிருக்கு, நமோ நாராயணன் சொல், கடைசியா சொல்றேன் கிருஷ்ணர். பீமன் சொன்னான், நானும் கடைசியா சொல்றேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன், அழிந்தாலும் கவலை இல்லை, நான் சொல்லப் போவதில்லை, வணங்க மாட்டேன் என்றான். பகவான் என்ன செய்தார்? பீமனே எதிர்பார்க்கல, அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே பகவான் சடார் அவன் பிடரியை பிடிச்சு தள்ளி விட்டார். அவன் பிடரியை பிடிச்சு தள்ளி விட்டார், தொபக்குன்னு பூமியில விழுந்தான். கிருஷ்ணன் சொன்னா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னார் பகவான். அஸ்திரம் திரும்பி போயிட்டு கீழே விழுந்தவன் எழும்பி கேட்டான், ஏன் என்ன தள்ளினேன்னா, நான் உன்னை கீழே விழுந்து வணங்கின முடியாதுன்னு தலையில அடிச்சேன், கீழே விழுந்துட்டேன்.
நான் நமோ நாராயணான்னு 3 தடவை சொன்னேன். நீ சொன்னதா நினைச்சுக்கிட்டு அஸ்திரம் திரும்பி போயிடுச்சு. போட்டி எல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னாரு பகவான். நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னா அஸ்திரம் உன் உயிரை எடுத்துரும். எத்தனை சாகசம் பண்ணி பாண்டவர்களை பகவான் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருந்தார் என்று பாரத கதை சொல்லுவதை பார்த்தால் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்கள். பீமனை நாராயண அஸ்திரத்திலிருந்து விசேஷமாக பகவான் காப்பாற்றினார். தன் சொல்லை கேட்காத பீமனையும் காப்பாற்றினார். அதற்கு பிறகுதான் அந்த யுத்த காலத்துல 16வது நாள் யுத்தம் முடிந்து 17வது நாள் யுத்தத்தில் துரோணாச்சாரியார் 15வது நாள் மோட்சகதி அடைந்த பிறகு அந்த போர்க்களத்தில் கர்ணனை படைத்தளபதியாக வைத்துக் கொண்டு போர் நடத்துகிறார்கள். அவன் போர் செய்த மிக முக்கியமான நாள், கர்ணனுடைய ஆற்றல் முழுவதும் போர்க்களத்தில் வெளிப்பட்ட நாள். அந்த நாள் தான் 17வது நாள் யுத்தம். மகாபாரத கதையிலே அர்ஜுனனும் துரியோதனனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். துரியோதனனும் கர்ணனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது கர்ணன் துரியோதனனை பார்த்து சொல்லுகிறான், துரியோதனா, அர்ஜுனனை பார்த்தாயா? அவனுக்கு இந்த போர்க்களத்தில் சாரத்தியம் செய்வதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிறான். அர்ஜுனன் உள்ளே இருந்து 50% போர் செய்தால் போதும். முழுக்க முழுக்க அவன் தேரை சாரத்தியம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வல்லபமானது அர்ஜுனனை எப்படியாவது வெற்றியை நோக்கி இழுத்துக் கொண்டே செல்லுகிறது. ஆனால் என் குறை என்ன என்று பார்த்தாயா? எனக்கு ஒரு சிறந்த சாரதி இல்லை. எனக்கு ஒரு அருமையான தேர்ச்சாரதி கிடைத்தால், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கிடைத்தது போல எனக்கு ஒரு தேர்ச்சாரதி கிடைத்தால் நிச்சயமாக நான் பல பேரை கொன்று வெற்றி வாகை சூடி இந்த புவனத்தை நீ ஆளும்படியாக நான் வகை செய்வேன் என்றான் கர்ணன். அதை கேட்டவுடனே துரியோதனன் சொன்னா, நண்பா, அப்படி உனக்கு யார் தேர் செலுத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? உன் விருப்பத்தை சொல், அதன்படி செய்கிறேன். அவன் எந்த தேசத்து மன்னனாய் இருந்தால் என்ன, உனக்காக அவன் காலில் விழுந்து கெஞ்சி இறங்கியாவது உனக்கு தேர் செலுத்தும்படியாக செய்கிறேன். உனக்கு தேரோட்டியாக வர வேண்டியவன் யார் சொல் என்று கேட்டான் துரியோதனன். அப்பொழுது கர்ணன் சொன்னான், எனக்கு தேரோட்டியாக வர வேண்டியவன் மத்திர தேசாதிபதியான சல்லியன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மாமன் முறை வேண்டும். மத்திர தேசாதிபதியான சல்லியன் என்கிற மன்னன் தான் எனக்கு தேர் செலுத்த வர வேண்டும் என்றான். துரியோதனன் பார்த்தான், சல்லியனா தேர் செலுத்த வர வேண்டும்? கவலைப்படாதே, நான் போய் கேட்கிறேன் என்று சல்லியனை தேடி துரியோதனன் போகிறான். துரியோதனாதியர்கள் பாண்டவர்கள் 2 பேருக்கும் சல்லியன் மாமன் முறை வேண்டும். ஆனால் சல்லியனுக்கு பாண்டவர்கள் மேலதான் அபரிமிதமான பிரியம், அவர்கள் மேலதான் அபிமானம். துரியோதனாதியர்களை கொஞ்சம் கூட சல்லியனுக்கு பிடிக்காது. ஆனால் பாண்டவர்கள் போர்க்களத்தில் துரியோதனாதியர்களை சந்திக்க போகிறார்கள், யுத்தம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடனே தன் படைகளோட பாண்டவர்களுக்கு உபகாரம் பண்றதுக்காக அந்த மத்திர தேசாதிபதியான சல்லிய மன்னன் ரதகஜ துரகபதாதிகளோட அவன் தேசத்திலிருந்து வந்து கொண்டிருந்தான். அப்போ வந்தான்னா பாண்டவர்களுக்கு உபகாரம் பண்ணிடுவான்னு தெரிஞ்சு சௌரி சொல்லி கொடுக்கிறான் துரியோதனனை பார்த்து. அந்த சல்லியன் வார வழியெல்லாம் ஒரே வனம், காடு, மேடு, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, குதிரைகள் யானைகள்லாம் ரொம்ப பசியில வாடி போகும். மன்னனும் அவனுடைய காலால் படையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வருகிற வழியில் அருமையான பந்தல்களை அமைத்து அருமையான உணவு வகைகளை சல்லியனும் அவன் படைகளும் உண்பதற்கு ஏற்பாடு செய்து நல்ல தண்ணீர் வசதியும் செய்து வை, யார் என்று தெரியாமல் இருக்கட்டும் என்று சகுனி சொல்ல, யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியாம வருகிற வழியில எல்லாம் படைகளை இழைப்பார வைத்து உணவை உண்டு நீர் அருந்தி குதிரைகளை யானைகளை ஆசுவாசப்படுத்தி காலால் படையில் உள்ளவர்களை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு சல்லியன் சொல்லிக் கொண்டு வருகிறான். ஆகா, என் நெஞ்சுக்கு மிகவும் விருப்பமானவனான யுதிஷ்டிரன் என்ன தேவை எனக்கு என்று தெரிந்து படை நடத்தி கொண்டு வருகிற எனக்கு வழியெல்லாம் இப்படி விருந்தோபசாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறானே, அவன் நீடூழி காலம் நல்லா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சல்லியன் வாழ்த்திக்கிட்டு வர்றான். ஒவ்வொரு இடத்திலேயும் இது போல விருந்து உண்ணக்கூடிய பந்தல்களை ஏற்பாடு செய்திருந்தான் துரியோதனன். கடைசியாக சல்லியன் குருநாட்டு எல்லைக்குள்ள வந்தா, எவ்வளவு அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறானே என்று விருந்துண்டு சல்லியன் மகிழ்ந்திருக்கும் போது மரத்துக்கு பின்னால ஒழிஞ்சிருந்த துரியோதனை வந்து கையெடுத்து கும்பிட்டா, மாமா, இவ்வளவு ஏற்பாட்டையும் செய்தது வேறு யாரும் கிடையாது, நான் தான். சல்லியனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவ்வளவு பெரிய படைகளை திரட்டி கொண்டு பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ண வந்திருக்கோம், இவன் வழியில இவ்வளவு உணவும் தயார் பண்ணி நம்ம சாப்பிட வச்சுட்டானே, உனக்கு என்னப்பா வேணும் கேளுங்கிறார் சல்லியன். ஒன்றுமில்லை, போர்க்களத்தில் நீங்கள் என் பக்கத்தில் அனுசரணையாக இருந்து உபகாரம் செய்ய வேண்டும். எந்த வீட்டுல சாப்பிட்டோமோ அவங்களுக்கு விரோதமா போக முடியாது.
துரியோதனன் கொடுத்த உணவை உண்ட பிறகு முடியாது என்று சல்லியன் மறுக்க முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் சல்லியன் துரியோதனாதியர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் சல்லியன் துரியோதனாதியர்களின் படையில் போய் சேர வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சேன்னு சொல்லி தர்மபுத்திரன் போர் தொடங்குவதற்கு முன்னால் சல்லியனை போய் வணங்குகிறான். அப்பொழுது சல்லியன் சொன்னான், தர்மபுத்திரா, உனக்குத்தான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று வந்தேன், விதி என்னை திசை மாற்றி விட்டது என்றான். அதை கேட்ட தர்மபுத்திரர் சொன்னார், நீங்க துரியோதனாதியர்கள் பக்கத்திலேயே இருங்க, உண்ட வீட்டுக்கு விரோதமா போகக்கூடாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு செய்யுங்கள் என்றான். என்னன்னா, நீங்க கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் சாரத்தியம் செய்வதில் நீங்கள் வல்லவர்கள் என்பதனால ஒருவேளை உங்களை தேர்ச்சாரத்தியம் செய்ய சொல்லி ஒரு காலத்தில் யாராவது கேட்டால் அங்கதேசாதிபதி கர்ணனுக்கு சாரத்தியம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா ஒரு வரம் மட்டும் கொடுங்க. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப தன்மானம் உள்ளவன், ரொம்ப சுய கௌரவம் உடையவன், யார் ஒரு வார்த்தை சொன்னாலும் பொறுக்க மாட்டான். ஆக்ரோஷமா சண்டை போடும்போது கடுமையான வார்த்தைகளை சொல்லி கர்ணனுடைய மனதை புண்படுத்தி அவனுடைய ஆக்ரோஷத்தையும் வேகத்தையும் குறைச்சு அவனுக்கு ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தினால் அதுவே எங்களுக்கு பெரிய லாபம்ங்கிறான் தர்மன். இதை சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் சல்லியன். இது தெரியாம கர்ணன் சொல்றான் துரியோதனனை பார்த்து, மத்திர தேசாதிபதி சல்லியன் தான் எனக்கு தேர் செலுத்தணும்டா. துரியோதன நேரா போய் சல்லியனிடத்தில் சொல்லுகிறான், ஒரு உபகாரம் பண்ணணும், போர்க்களத்தில் நீங்க தான் கர்ணனுக்கு தேர் செலுத்த வேண்டும்னா. உடனே அந்த சல்லியன் சொன்னான், என்ன என்னப்பா நினைத்துக் கொண்டாய், சமரதர், அத்தரதர், மகாரதர், இது மாதிரியான விதவிதமான வீரர்கள் எல்லாருக்கும் தேர் செலுத்தக்கூடியவன் யார்? இந்த ராதேயனாகிய கர்ணனுடைய தகப்பன் அதிரதன். அவன் தகப்ப ராஜாக்களுக்கு தேர் ஓட்டுறவன். ராஜாக்களுக்கு தேர் ஓட்டுற ஒரு தேரோட்டி பிள்ளைக்கு ஒரு நாட்டு ராஜா தேர் ஓட்டணும்னு கேட்க வந்திருக்கிறாயே, இது கொஞ்சமாவது பொருத்தமா இருக்கிறதா? நான் ஒரு தேசத்து மன்னன், மன்னர்களுக்கு தேர் செலுத்தக்கூடிய ஒரு அதிரதன் பெற்ற பிள்ளையை ஒரு ராஜாவை வச்சு தேர் செலுத்த சொல்லுகிறாயே துரியோதனா, வேறு யாராவது சொல்லி இருந்தால் சொன்ன நாவு இருக்காது என்றான் சல்லியன். துரியோதனன் சொன்னா, தேர் செலுத்துறது என்ன அவ்வளவு கீழான வேலை என்று நினைத்து விட்டீர்களா? அப்படி ஒரு கீழான வேலையாக இருந்தால் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டு நான் வந்திருப்பேனா? வைகுந்த வாசி என்றும் பரந்தாமன் என்றும் மகாவிஷ்ணு என்றும் பரபிரம்ம ஸ்வரூபன் என்றும் பாராட்டப்படுகிறவனாக இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு 18 நாள் தேர் சாரத்தியம் பண்றானே, அப்ப என்ன கிருஷ்ணன் குறைந்தவனா? ராண நாட்டுல உத்தரகுமாரனை தூக்கி தேருக்குள்ள வச்சுக்கிட்டு விஜயனே தேர் செலுத்திக்கிட்டு போனானே, அப்ப என்ன விஜயன் குறைந்தவனா? சிவபெருமான் மகாமேரு மலையை அழிக்கிறதுக்காக மகாமேரு மலையை வில்லா கையில வைத்துக் கொண்டு திரிபுராசுரர்களை அழிப்பதற்காக புறப்படும் போது பிரம்மதேவரே சாரத்தியம் பண்ண வந்தாரே, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மதேவர், அப்ப அவர் குறைஞ்சவரா? சிவனுக்கு தேர் செலுத்திய பிரம்மா குறைஞ்சவரா இருந்தாருன்னா, உத்தரனுக்கு தேர் செலுத்திய அர்ஜுனன் குறைஞ்சவனா இருந்தா, இல்ல விஜயனுக்கு தேர் செலுத்தக்கூடிய கிருஷ்ணன் குறைஞ்சவனா இருந்தா நீங்களும் குறைஞ்சவங்க தான். எவ்வளவு உன்னதமானவர்கள் தேர் செலுத்தினார்கள். இதில் என்ன குறையும் இழிவும் வரப்போகிறது? கர்ணன் என்னிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் அவனுக்கு சாரத்தியம் பண்ணினால் எதிரில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இல்லை, சிவனே சாரத்தியம் பண்ண வந்தாலும் தோற்கடிப்பேன் என்று கர்ணன் சொல்கிறான். ஆகவே பாண்டவர்களை தோற்கடிக்கிற உத்வேகமுடைய கர்ணனுக்கு அனுசரணையாக வாருங்கள் என்று கர்ணன் பேசினான். துரியோதனனை பார்த்து, அவன் இன்று என் மணி நெடுந்தேர் கடவுமாகில், அர்ஜுனனுக்கு அடலாளி அவனே அன்றி, அந்த சிவன் வந்து தேர்விடினும் கொள்வேன் என்ற தேர் நின்றார், இருவரையும் செங்கோல் வேந்தேன். பவனன் செய் முதலான துணைவர் ஐவரையும் ஓரோர் அம்பால் வீழ்த்தி, இந்த புவனம் முழுவதையும் உனக்கே அழித்து புரிதிரல் வாகையும் புனைவிப்பேனே என்றான். இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து நீ இந்த உலகத்தை அரசாட்சி பண்ற பாக்கியத்தை என் கண்ணால பார்த்து ஒரு அம்ப போட்டு பாண்டவர்கள் 5 பேரையும் வீழ்த்துவேன். அந்த பார்த்தனுக்கு கிருஷ்ணன் சாரதியாக இருக்கிறானே, கொஞ்ச நாளைக்கு நான் சாரத்தியம் பண்றேன், சிவபெருமான் வந்தாலும் அவனையும் சேர்த்து வீழ்த்துவேன். சல்லியன் மட்டும் எனக்கு தேர் சாரதியாக இருந்தால் என்னால் சாதிக்க முடியாது ஒன்றுமில்லை என்று கர்ணன் சொன்னான். ஆகவே நீங்க தான் தேர் செலுத்தணும்னு சல்லியன் கோபத்தை அடக்கி சமாதானம் பண்ணி சல்லியனை அழைத்து கொண்டு வந்து சாரத்தியப்பட 17வது நாள் யுத்த களம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே சல்லியன் கர்ணனுக்கு சாரத்தியம் பண்ணி கொண்டு வருகிறான். போர்க்களத்தில்
கடுமையாக எஞ்சி இருக்கிற படைகளை வைத்துக் கொண்டு மோதுவது என்று துரியோதனன் முடிவு செய்து விட்டான்.